அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. பௌர்ணமி நிலவில் பனிவிழும் இரவில் கடற்கரை மணலில் இருக்காமல் நல்ல சேலம் கிராமத்தில் அர்த்தராத்திரியில் இரவு 3 மணியளவில் ஒரு திருடன் தெருவின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு சென்று திரும்பி மீண்டும் அதையே ஆக்ஷன் ரிப்ளை செய்து கொண்டிருந்தான். கிராமத்து மனிதன் போல காட்டிய வேட்டியை அவிழ்த்து ஈர வேட்டியை காயப்படுவது போல் தலைக்கு மேலே இரு கைகளிலும் காற்றில் ஆட்டிக்கொண்டே இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் நடந்து கொண்டிருந்தான். மின்சாரம் இல்லா கிராமம். பட்டா சிட்டா அடங்கல் ஜமாபந்தி எனப்படும் வருடாந்திர கணக்குகள் தயாரிப்பில் மூழ்கியிருந்த கிராம கர்ணன் நடராஜன் சிறுநீர் கழிப்பதற்காக எதிரே இருந்த பட்டிமனைக்கு சென்று திரும்பி உறக்கம் வராமல் வேட்டி மனிதனின் நடவடிக்கையை அவதானித்து கொண்டிருந்தார். 1500 பேர் உள்ள அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட அனைவரும் அவருக்கு பழக்கம் பல வருடங்களாக. எனவே அந்த வேட்டி மனிதனின் முகம் தெரியாது. யார் என்று தன் 60 வயது மூளையை கசக்கி கொண்டிருந்தார். சிறிது நேரத்துக்கு பிறகு கிராமம் கர்ணத்திற்கே உரிய ஆளுமையில் அதிகார தோரணையுடன் தைரியமாக யாரது என்று ஆதி மூலம் மளிகை கடை வாசலில் அதட்டலாக அவனை வழிமறித்து கேட்டார் நடராஜன். வேட்டி மனிதன் பதில் சொல்வதற்கு பதிலாக ஓடினான் தெருமுனையின் இறுதிக்கே ஓடி நல்ல சேலம் கிராம வாழ்க்கையிலிருந்தே ஓடிவிட்டான். அவன் ஓட்டி வந்த சைக்கிள் ஐயருக்கு பதில் சொல்ல முடியாமல் மௌனமாக கடை வாசலில் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தது. இதற்குள் சத்தம் கேட்டு எழுந்து வந்த பக்கத்து வீட்டு அப்பாதுரை, எதிர் வீட்டு முத்தையா செட்டியார், சிலோன் துரைசாமி என்று ஒரு சிறிய கூட்டம் கூடிவிட்டது. மளிகை கடையின் முன்னே இருந்த திண்ணையில் அவர்கள் அமர்ந்து கொண்டு அவன் யார், திருடனா, எதை திருட வந்தான் என்றெல்லாம் சற்று நேரம் பேசிவிட்டு பூட்டப்படாமல் இருந்த திருடனின் சைக்கிளை பூட்டி சாவியை கர்ணம் என்ற முறைப்படி நடராஜனிடம் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு போகலாம் என்று அனைவரும் எழுந்திருக்கும் போது அப்பாத்துறையின் கால் இருட்டில் கீழே கிடந்த மளிகை கடையின் கல்லாப்பெட்டியில் இடறி தடுமாறி விழுந்து எழுந்தார். இப்பொழுது அனைவருக்கும் உறக்கம் தொலைந்து போனது. நடராஜன் ஆதி மூலம் வீட்டுக்கு ஆள் அனுப்பி அவரை வர சொன்னார். கடையின் பூட்டுக்கள் உடைக்கப்படவில்லை. எனவே திருடன் கடையின் மேலே வேற்றிருந்த ஓடுகளை பிரித்துதான் உள்ளே இறங்கியிருக்க வேண்டும் என்று நினைத்து மேலே பார்த்தபோது அவர்கள் ஊகம் சரியாக இருந்தது. கல்லாப்பெட்டியை வெளியே கொண்டு வந்தவன் அதில் உள்ள பணத்தை எடுத்துக்கொண்டு உடனடியாக தப்பிக்காமல் தெருவில் இங்கும் அங்கும் ஏன் நடமாடி கொண்டிருந்தான் என்பது புரியாத புதிர். அப்பாதுரை சற்று சிந்தித்து, அநேகமாக 2 பேர் சைக்கிளில் வந்திருக்கணும், ஒருத்தன் கடைக்குள்ளே போயிருக்கணும், இன்னொருத்தன் வெளியே காவல் காத்திருக்கணும், அவன்தான் ஓடி போய்விட்டான் என்றார். அவ்வளவுதான். அந்த இடம் போர்க்கள பரபரப்பை அடைந்தது. அவரவர்கள் அரிவாள் கொடுவாள் தடி கம்பு என்று எடுத்துக்கொண்டு வந்துவிட்டனர். உள்ளே இருந்து யாராவது வெளியே வந்தால் வெட்டிடாதீங்க, அவனை பிடிச்சு போலீஸில் கொடுக்கணும் என்று உத்தரவிட்டார் நடராஜன். அதற்குள் கடை ஓனர் ஆதிமூலம் வந்துவிட்டார். அவர் கடையின் பூட்டுகளை திறந்த பதட்டத்துடன் 8 மடிப்பு கதவுகளாக இருந்த கதவின் 1-2 மடிப்புகளை திறந்தார். இதற்குள் இரவு மெல்ல குட் நைட் சொல்ல ஆரம்பிக்க அதிகாலை குட் மார்னிங் சொல்ல தயாரானது. ஒரு கால் உள்ளே ஒருவன் இருந்து அவன் வெளியே வரும்போது அவன் கொடுவாள் அரிவாளால் நம்மை வெட்டிவிட்டால் என்ன செய்வது என்று கொலைக்கிளியுடன் ஆதிமூலம் கதவை திறந்தார். திருடன் மேற்கூரை வழியை தப்பி விடாமல் இருக்க ஒரு சிலர் ஆயுதங்களுடன் கடையை சூழ்ந்து கொண்டனர். சில நிமிடங்கள் கொலை வெறி, மௌனம். நல்ல சேலம் சிற்றூர் என்பதால் போலீஸ் ஸ்டேஷன் 25 கிலோமீட்டர் தள்ளி பாடாலூரில் இருந்தது. அப்பாதுரை கடைக்குள்ளே எட்டி பார்த்து, டேய் 10 என்றதுக்குள்ள வக்காளி வெளியே வா, லேட்டானா அரிவாளால் தான் போட்டு தள்ளி கொளுத்திடுவோம், கொளுத்தி என்று கூக்குரலிட்டு விட்டு பக்கத்தில் இருந்த சிறுவனிடம், தம்பி 1 2 3 10 வரைக்கும் சத்தம் போட்டு சொல்லி என்று ஆணையிட சிறுவனும் நடுங்கும் குரலில் உரக்க 1 2 என்று ஆரம்பித்தான். கூட்டம் இன்னும் பதட்டமடைந்தது. 7 என்றபோது ஆஜானு பாகுவான் ஒருத்தன் வேட்டி பனியனுடன் நெற்றியில் வெட்டு தளம்புடன் உள்ளே இருந்து நடுங்கி கொண்டே இருகரம் கூப்பி கூனி குறுகி வெளியே வந்தான். ஒரு கணம் ஆதி மூலம் அவன் நெற்றியை பார்த்துவிட்டு நிலைகுலைந்து போனான். நடராஜன் எவ்வளோ சொல்லியும் அடிகள் சரமாரியாக அவன் மேல் விழுந்தன. மரத்திலே கயிற்றால் கட்டப்பட்ட அவனை தங்கள் தொலைந்து போன தூக்கம், கடந்த கால ஏக்கம், ஏமாற்றம், நிறைவேற ஆசைகள், அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஆவேச உணர்வுகள் என்றெல்லாம் அனைத்தையும் அவன் உடலில் வன்மத்தின் வடிகாலாக தீர்த்து கொண்டன. மரத்தில் கட்டப்பட்டிருந்த அவன் அடி தாங்காமல் மயக்கமடைய அவன் மீது குடமாக தண்ணீர் கொட்டப்பட்டு மயக்கம் தெளிய வைத்து அவ்வை சண்முகியில் மணிவண்ணன் அடிப்பதை போல
அவனை அடித்து நொறுக்கினான். கிராமத்து மனிதர்தானே. அனுபவம். பாடலூர் வழியே ஊட்டத்தூர் செல்லும் ரோஸ் பஸ் டிரான்ஸ்போர்ட் பகல் 12 மணிக்கு தான் வந்தது. அதுவரை அவ்வப்போது தர்ம அடிகள் தாங்கி கொண்டு அவன் குற்றீரும் குலையுரிமாய் நின்று கொண்டிருந்தான். அங்கிருந்த சிறுவர்கள் திருடன் கடைக்குள் இருந்தபோது எக்கச்சக்கமாக கடலை மிட்டாய், சூஸ்பெரி, நெய் ரொட்டி, மைசூர்பாக் எல்லாம் சாப்பிட்டிருப்பானோ பேசிக்கொண்டன. அவரவர்கள் தான் திருடன் இடத்தில் இருந்திருந்தால் என்னவெல்லாம் சாப்பிட்டிருப்போம் என்று கற்பனை செய்து கொண்டே பள்ளிக்கு சென்றன. கல்லாப்பெட்டியை கவர்ந்தவன் உடனடியாக தப்பி ஓடாமல் இன்னும் உள்ளே என்ன பண்ணினான் என்பதே நடராஜனின் விடாத சந்தேக குடைச்சல். மறுநாள் நடராஜன் ஜமாபந்தி விஷயமாக மும்முரமாக அலுவல் பணியில் இருந்தபோது ஆதி மூலம் அவர் வீட்டிற்கு வந்தார். ஒரு பெரிய தாம்பாளத்தில் வெற்றிலை பாக்கு, பழம் மற்றும் ஒரு கவரில் பணம் என்று ஐயருக்கு மரியாதை செலுத்தினார். எதற்கு என்று நடராஜன் வினவ, ஐயா, உங்களுக்கு இன்னும் கூட நான் கொடுத்தால்தான் நிம்மதி என்று ஆரம்பித்தார். அந்த திருடன் ஏற்கனவே என் கடைக்கு 2 தடவை வந்திருந்தான். நன்னாரி சர்பத் குடித்து கொண்டே கடையில் இருந்த தினத்தந்தி பேப்பரை ரொம்ப நேரம் அலசி கொண்டிருந்தான். அப்போது நானும் என் தம்பி ரகுபதியும் நான் நிலம் விற்கிறது பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். பௌர்ணமி என்று செட்டிக்குளத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் என்று நான் சொன்னேன். பணத்தை கடையிலேயே வச்சிருங்க, வீட்டில் ஆளுங்க எல்லாம் சுண்ணாம்பு அடிக்கிறாங்கன்னு தம்பி வெகுளியாக சொல்லி தொலைச்சிட்டான். உங்களுக்கு தெரியாததா? நீங்கள் தானே செட்டிக்குளம் வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தீங்க. நெத்தியிலே வெட்டுத்தளம்புடன் 2 தடவை நன்னாரி சர்பத்தை உறிஞ்சு குடித்து கொண்டே தம்பி சொன்னதை கேட்டுக்கொண்டே என் கடையை நோட்டம் விட்டவனை அப்போ கவனிக்காம வெளியூர்காரன் தானேன்னு அசால்ட்டாக விட்டுட்டோம். நிலம் வித்த பணத்தை எல்லாம் ஒரு மஞ்சள் பையில் போட்டு கட்டி கடையிலிருந்த பருப்பு மூட்டைக்குள் புதைத்து வைத்திருந்தேன். நல்ல வேளை அவன் வெகு நேரம் தேடியும் பணம் அகப்படவில்லை என்று நிம்மதி பெருமிச்சு விட்டார். கடைக்குள் நுழைந்தவன் கல்லாப்பட்டியில் இருந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஏன் உடனே தப்பிக்கவில்லை என்ற ஐயரின் குடைச்சல் கேள்விக்கு இப்போதுதான் பதில் கிடைத்தது. சுவருக்கும் காதுகள் உண்டு, வால்ஸ் ஹாவ் இயர்ஸ் என்று பெரியோர்கள் சும்மாவா சொன்னார்கள்? நன்றி.